There are so many rooms in that bungalow of 2026. ஒவ்வொரு அறையிலும் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா 1 கொரிந்தியர் 2:9 அப்படிதான் சொல்லுது. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாராம்? எவ்ரிதிங் has prepared for you. உங்களுக்காக எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஒருவேளை ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னா அது எங்க இருக்கு? ஒரு ரூம்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பைக் வேணும், எங்க இருக்கு? இன்னொரு ரூம்குள்ள இருக்கு. இருக்கா? இனிதான் கர்த்தர் கொடுப்பாரா? இருக்கு. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆமா. அப்புறம் மார்ச் மாசம் கொஞ்சம் நமக்கு மூளை வேண்டி இருக்கு. எதுக்கு? பரீட்சைலாம் எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேண்டி இருக்கு. அது ஒரு ரூம்குள்ள என்ன செய்யுது? அப்புறம் ஏப்ரல் மே மாசம் பிசினஸ் நடக்கணும், முதலீட்டுக்கு பணம் வேணும், எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஆமா. சில சகோதரிகளுக்கு வரன் தேடுறோம், மாப்பிள்ளை எங்க இருக்கு? அது ஒரு ரூம்குள்ள இருக்கு. பொண்ணு அது ஒரு ரூம்குள்ள இருக்கு. ஆமா. சில குடும்பங்கள்ல பிள்ளை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்க இருக்கு? ரூம்குள்ள இருக்கு. இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள். அதாவது உங்களுக்கு இந்த 2026ல என்ன தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியாத, ஆனா உங்களுக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் இப்பவே ஆயத்தமா வச்சிருக்கிறார்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் வேற சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொன்ன 2026ல உங்களுக்கு எல்லாமே ரெடி. Everything has prepared and put inside the room in that bungalow. புரியுதா உங்களுக்கு? தெய்வீக சுகத்திலிருந்து, ஊழிய கிருபை வரங்கள்ல இருந்து நம்ம ஏராளமான புதிய ஆத்மாக்கள்லாம் எதிர்பார்க்குறோம்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ரூம்குள்ள இருக்கிறாங்க. சரி, நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அறை கதவை திறப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற திறவுகோல் தான் வாக்குத்தத்தம். புரியுதா? அந்த ஜனவரி மாதம் 1 லட்சம் ரூபாய் வேணும்னா அந்த அறை கதவை எப்படி திறப்பீங்க? வாக்குத்தத்தத்தை கொண்டுதான். பிப்ரவரி மாதம் அதே வாக்குத்தத்தம், மார்ச் அதே வாக்குத்தத்தம். அதனால நம்ம வசனத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஒத்து போகுதான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஒரு சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு பாஸ்டர் அப்படின்பாங்களா. நம்ம கொஞ்சம் வசனத்தில் கொஞ்சம் ஊர் நாள், அதனால அவங்க என்ன வசனம் சிஸ்டர் அப்படின்னோடனே சம்பந்தமே இல்லாத ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற சூழ்நிலைக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாருன்னு சொல்கிற அந்த வசனத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் யோசிப்போம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சார் பாஸ்டர்ன்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மூளை அறிவில் வாக்கு தத்தத்துக்கும் சூழ்நிலைக்கும் முடிச்சு போடுறதுக்கு நீங்க யோசிக்கவே கூடாது. கர்த்தர் என்ன பேசினாலும் அது ஒரு சாவி, போய் திறக்க வேண்டியதான். இப்போ ஒரு பூட்டு திறக்கணும், சாவி கேட்குறீங்க, நான் தாரேன். ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? பாஸ்டர் இதுதான் சாவின்னு கொடுத்தாரு, போய் திறந்தா என்ன செய்யும்? திறக்கும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை கொண்டு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறங்க. அப்ப தேவை என்ன அப்படின்னா, வசனத்தை குருட்டுத்தனமா நம்பணும், குருட்டுத்தனமா நேசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? வாக்குத்தத்தத்தை எப்படி நம்பணும்? குருட்டுத்தனமா. எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? குருட்டுத்தனமா. போன வருஷம் இது கூட நல்லா இருந்துச்சுன்னா இந்த வசனம், இந்த வருஷம் ஒரு மாதிரி சொதப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது.
அதுக்கு முந்தின வருஷம் அது இன்னும் நல்லா இருந்துச்சு, சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. அவர் சொன்னது தான். புரியுதா? அப்போ அதை என்ன செய்யணும்? அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுது எபிரேயர் 4:2 விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். வாக்குத்தத்தத்தை எப்படி கேட்டாங்களா? ஆமா, இதை வச்சு என்ன செய்ய. அப்புறம் போட்டிருக்கு, அதனால அவங்க கீழ்ப்படியாமல் போனார்கள். 4:6 போட்டிருக்கு, அதனால அவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. பாருங்க, விசுவாசிக்காம கேட்டாங்க, அதனால கீழ்ப்படியல, அதனால ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அப்ப கேட்கும் போதே நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு சந்தோஷம் வேணும். வாவ், எங்களுக்கு ஆண்டவர் சாவியை கொடுத்துட்டாரு, எங்களுக்கு ஆண்டவர் திறவுகோலை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டா தான் அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிஞ்சா தான் நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு தேவை வரும்போது வாக்குத்தத்தத்தை மறந்துடுவோம், சாவியை மறந்துடுவோம். என்ன, இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன்ல, ஜனவரி மாதம் 1 லட்ச ரூபா தேவைன்னா எங்கே போய் தேடணும்? சாவி எடுத்துகிட்டு போய் திறந்து ஆண்டோடைய சமூகத்தில் தேடினா, உங்களுக்கு நான் ஆண்டவர் ஏற்கனவே 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாரா இல்லையா? நீங்கள் நேராக ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க. பாருங்க, சாவியை மறந்துடுறது. எதுக்கு சாவி ஆண்டவர் கொடுக்குறாரு? பக்கத்தில் பார்த்துக்கங்க, எதுக்குங்க வாக்கு தத்தம்? எதுக்கா? ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பதற்கு தான் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் என்பது திறவுகோல். அந்த திறவுகோலை கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த வருஷம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுது, ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால். அப்ப அந்த திறவுகோலை எப்படி பயன்படுத்துறது? சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 புரியுதா உங்களுக்கு? சொல்லிக்கிட்டே, ஆமாங்க, ஒரு பைத்தியம் மாதிரி சொல்லணும். இப்ப நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம். வீடியோவா போடுங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். சொல்லுவோமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக. எங்க இப்ப வானத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். மனப்பாடம் பண்ணிருங்க, கோடி முறை சொல்லுங்க. இந்த வருஷம் அற்புதமான அதிசயமான ஆண்டாக நமக்கு இருக்க போகுது. ஆகவே தான் கர்த்தர் இந்த வருஷம் இதற்கு உயர்வின் ஆண்டுன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பெயர் கொடுத்திருக்கிறார். உயர்வின் ஆண்டு, தி இயர் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட். இந்த வசனத்தில் முதல் வார்த்தை என்னது? கடைசி நாட்கள். அப்ப நம் வாழும் இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்ற ஒரு எச்சரிப்பை இந்த வசனத்திலிருந்து முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். நாம் வாழ்கிற காலம் என்ன காலம்? உலக வரலாற்றின் கடைசி காலம். இந்த காலத்தை குறித்த அறிவு முதலாவது நமக்கு தேவை. நம்ம ரொம்ப அசால்ட்டாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 8:7 ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். பாருங்க, இந்த பறவைகள் எல்லாம் காலத்தை என்ன செய்கிறது? அறிகிறது. என் ஜனங்களோ
கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். அதாவது பறவைகளுக்கு இருக்கிற அறிவு கூட என் ஜனங்களுக்கு இல்லை என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். காலத்தை குறித்த அறிவு வேணும். இது கடைசி காலம். ஆகவே சபையே ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது. எல்லா செல்போனும் ஒன்றும் இல்லாமல் போகுது. எல்லா பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வெடித்து செதற போகுது. வீடியோ கேம்லாம் இல்லாத ஒரு காலம் வரப்போகுது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோகத்துக்கு போகிறோம். பரலோகத்துக்கு செல்ஃபோனை என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. பரலோகத்தில் போய் எப்படி தான் டைம் பாஸ் பண்ணுவேன்? இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து வாசித்து அவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம்னா அங்கே அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே நம்ம நித்தியத்தில் என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். ஆகவே ரட்சிக்கப்படுங்க, ஒப்பு கொடுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, வேதத்தை நேசிங்க, டெய்லி ஜபம் பண்ணுங்க, சபை கூடி வருதல் ஆர்வமாக இருங்க, கெட்ட நண்பர்களை விட்டு விலகுங்க, தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதீங்க. ஆமாம் ஆமாம், நண்பர்களோடு ஊர் சுற்றாதீங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பதில்லை. ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எச்சரிக்கிறார், ரட்சிக்கப்படணும். சரி, இதுதான் இந்த கடைசி நாட்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம். அடுத்ததாக கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்றார். இதான் வாக்குத்தத்தம். இதுல ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று சபையினுடைய உயர்வு, இன்னொன்று ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய உயர்வு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய, முதல்ல சபையை பற்றி நம்ம பார்ப்போம், ரெண்டாவது உங்களுடைய உயர்வை பற்றி நான் பேசுகிறேன். சபையினுடைய உயர்வு குறித்து அந்த ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்க. கடைசி, அந்த வசனத்தின் கடைசி, ஆனால் இந்த செக்மெண்ட்டில் முதல் பாயிண்ட்டு சபையை குறித்து கர்த்தர் சொல்கிற அந்த முதல் பாயிண்ட்டு 2வது வசனத்தில் கடைசி பகுதி. எல்லா ஜாதிகளும் சபைக்கு ஓடி வருவார்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, சபையை உயர்த்துவேன்னு சொல்றாருல. அப்ப என்ன நடக்கும்? எல்லா ஜாதிகளும் என்ன, இதுதான் தேவனுடைய கட்டளை. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. நம்முடைய தரிசனம் என்ன? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். அப்ப நம்முடைய சபைக்கு திரளான ஜாதிகள் வரப்போறாங்க. எனக்கு என்னமோ அடுத்த வருஷம் இந்த இடம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. அப்படி இல்லைன்னா நம்ம கானான் தேசத்தில் தான் பெரிய டென்ட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங்கை நம்ம என்ன செய்யணும், நடத்தணும். ஏன்னா சகல ஜாதிகளும் என்ன செய்ய போகிறாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த. சபைக்குள்ள, சபை விசுவாசிகளுக்குள்ள ஜாதியை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் யாராகவும் இருங்க, சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, நான் நீ அவன் இவன், நோ. சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் பலத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி. நான் சொல்கிறது புரியுதா? இதில் சகல ஜாதிகளும் வருவாங்க. வரணுமா வேண்டாமா? அதுதான் தேவ சித்தம். நம்மெல்லாம் பரலோகத்துக்குள்ளே போகிறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம், உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இப்போ இயேசு ராஜாவுக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகள். என்ன சொல்றீங்க? ஸோ சகல ஜாதிகளும் வருவாங்க. அடுத்து 3வது வசனத்தில் 2வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வெளிப்படும், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். இதுக்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏங்க நான் கேள்வி கேட்டால் நீங்கள் அல்லேலியா சொல்லணுங்க. நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. ஒவ்வொருத்தட்ட நீங்கள் போய் செய்தி கேளுங்க, 3 நிமிஷத்தில் 30 அல்லேலியா போடுவார். நான் இப்போ உங்களுக்கு ட்ரையல் காட்டட்டுமா? எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்குத்தி அல்லேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலியா சொல்லுங்க சத்தமாய்.
எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொன்னால் சொல்லுவாங்க போல, நம்ம கொஞ்சம் டீசெண்டாக கொண்டு போவோம்னு சொல்லிட்டு தேவைக்கு கேட்டால் அல்லேலூயாவே சொல்கிறதில்ல. சரி, கவனிங்க. முதல் சபையை குறித்து ஆண்டவர் சொல்ல தீர்க்க தரிசனம் என்னன்னா, எல்லா ஜாதிகளும் சபைக்கு வருவாங்க. நம்மளும் இப்போ ஒய்கோஸ் ஊழியம்லாம் பண்ணியிருக்கோம், சந்தோஷப்படுங்க. இந்த வருஷம் எல்லா ஜாதிகளும் சபைக்கு என்ன செய்வாங்க? ரெண்டாவது விஷயம், மூன்றாவது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். ஆங்கிலத்தில் சூப்பராக இருக்குது. The Lord will teach us his law from Jerusalem and we will obey him. இப்போ சர்ச்சில் பிரச்சனையாக தானே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. சபைக்கு வசனம் தான் உணவு, பலன், உயிரோட்டம். பிசாசு ஜனங்களை வசனத்தை விட்டு தான் பிரிக்க பார்க்குறான். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதமும் தானே. நீங்களே இப்படி குண்டக கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பாஸ்டர்? கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதமும். கீழ்ப்படிஞ்சா நமக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைங்கிறது தான் பிரச்சனை. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், நீங்களாம் கீழ்ப்படிய போறீங்க. அது டீச்சர் ஆகிய எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க போகுது. ஏன்னா அதான் சபையின் ஆசீர்வாதம். அடுத்து 4வது வசனத்தில் பாருங்க, சபையில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். சபையில் தேவன் எதை கட்டளையிடுவார்? 4வது வசனம் பாருங்க, சபையில் தேவன் சமாதானத்தை. சபை சமாதானமாக இருந்தா தீவிரமா தரிசனத்துக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஓடலாம். கவனிங்க, ஒரு ஆலோசனை சொல்கிறேன். 2026 நீங்கள் கை கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் பாருங்க. கவனிங்க எல்லாரும், பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனையாகவே பார்க்காதீங்க. புரியுதா? இப்போ ஒருத்தர் வராரு, பாஸ்டர் பார்த்தீங்களா, ஆ ஊ ஏ ஈ அப்படிங்கிறாரு. ஓ ஆ போ. இன்னொரு ஆள் வராரு, அவர் பார்த்தீங்களா, ஆ ஊ ஆ போ. நம்ம எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது. ஏன்னா அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைன்னு நம்ம சொல்றதுனால தான் பிரச்சனைக்கே அது பிரச்சனைன்னு என்ன செய்யாது, தெரியாது. பிரச்சனைக்கே பிரச்சனைன்னு பேர் வைக்கிறதே யாரு தான்? நம்ம தான். நீங்க கண்டுக்கிடாம இருந்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஆமாம். என்ன நடந்தாலும் தோத்திரம் பண்ணிட்டு சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? நீங்கள் எல்லாம் முறைக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சமாதானத்துக்கு இதுதான் வழி. நம்ம சபை சமாதானமாக இருந்தால் தரிசனம் வேகமாக என்ன செய்யும்? நிறைவேறும். நாமும் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம். எப்படி? வசதி. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைங்க இது. முதல் தீர்க்க தரிசனம் எல்லா ஜாதிகளும் வருவாங்க. 2வது தீர்க்க தரிசனம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவாங்க. 3வது தீர்க்க தரிசனம் சபையில் சமாதானம் இருக்கும். 4வது தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா 11வது வசனம் பாருங்க, சகல மனிதர்களுடைய மேட்டிமையும் தேவன் அடக்கி அவரே உயர்ந்திருப்பார். இந்த 2026 இந்த உலகத்தில் அது இதுன்னெலாம் இருக்கும், எல்லாத்தையும் கர்த்தர் அடக்கி யார் உயர்ந்திருக்க போகிறா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இயேசு இந்த வருஷம் உயர்ந்திருக்க போகிறார். ஆமாம், இந்த வருஷம் தான் பயங்கரமான தேர்தல் இருக்காமா, ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தல் இருக்காமா. ஆமாம், ஆனால் ஒன்று நடக்கும் பாருங்க, எல்லா மேட்டிமைகளையும் கர்த்தர் அடக்கி கீழ்ப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இயேசு உயர்ந்திருக்க போகிறார். ஆமாம் ஆமாம். கடைசியா 18வது வசனத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். அல்லேலூயா. விக்கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள்லாம் யாரை சேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க? ஜீவன் உள்ள தேவனை சேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எத்தனை சொல்லியிருக்கிறேன் நான்? சொல்லுங்க. 5 சபையை குறித்து கர்த்தர் சொல்கிற 5 தீர்க்கதரிசன வார்த்தைகள். சபையை கர்த்தர் எப்படி உயர்த்த போகிறாரு? சகல ஜாதிகளும் என்ன செய்ய போகிறாங்க? 2வது, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய போகிறாங்க? 3வது, சமாதானத்தை தேவன் கட்டளையிட போகிறார். 4வது, இயேசு உயர்ந்திருக்க போகிறார். ஆமாம், இந்த உலகத்தில் நாம் பெரியாள் நீ பெரியாள் இல்லை, இயேசு தான். அவருடைய கொடி பறக்க போகுது, அவருடைய ராஜ்யம் வரப்போகுது, அவருடைய ஆளுகை இந்த சிவகாசி மாநகராட்சியில்
இருக்க போகுது அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரே ஜாலி தானே என்ன? ஆமாம், கடைசியாக விக்கிரகங்கள் ஒளிந்து போகும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வர்றோம். உங்களை பற்றி கர்த்தர் சொல்கிற விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுதான் இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தம். கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியிலே உயர்த்தப்படும். ஸோ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தான். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, உங்களை தான் ஆண்டவர் ஆலயம்னு சொல்கிறாரு. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் எருசலேமில் ஒரு தேவாலயம் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யார் ஆலயம்? நீங்கள் தான். உங்களை கர்த்தர் மலையில் உயர்த்த போகிறார். சொல்லுங்கள் பார்க்கலாம். மலை மாறி உயர்த்த போறாரு, மலைக்கு மேல உயர்த்த போறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, நமக்கு பல காரியங்கள்ல உயர்வு தேவை. நம்ம தேவனால உயர்த்த முடியாதுங்கிற மனுஷன் கிடையாது. உங்களுக்கு எதுல உயர்வு தேவையோ அவர் அதற்கு வல்லவராய் இருக்கிறார். எதுலெல்லாம் உயர்த்துவார் அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். நம் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். 1 சாமுவேல் 2:8 சொல்லுது. 1 சாமுவேல் 2:8 சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அதாவது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். பக்கத்தில் விஷ் பண்ணி சொல்லுங்க, கை கொடுத்து, உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய கீழான நிலையிலிருந்து கர்த்தர் மேலான நிலைக்கு என்ன செய்ய போறாரு? கொண்டு போகிறார். தாழ்ந்த உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறார்? உயர்த்த போகிறார். இரண்டாவது, பதவியை கர்த்தர் உயர்த்துவார். தானியேல் 6:3 தானியேல் 6:3 கேட்க வேணுமா வேண்டாமா? தானியேல் 6:3 என்ன சொல்லுது பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜ்யம் முழுவதும்னா ஐயோ ஏங்க, 127 தேசம். பைபிளில் இருக்கிற ஒரு சின்ன கணக்கின்படி பார்த்தா எத்தனை தேசம்? 127. அதில் ஒரு தேசம் தான் இந்தியா. அப்போ 127 தேசங்களுடைய கூட்டமைப்பு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதற்கு தானியேல் அதிபதியானான், அதிகாரியானான். அப்ப பதவி உயரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பதவியை கர்த்தர் உயர்த்துவார். அடுத்து, நம் பாதுகாப்பை உயர்த்துகிறார். சங்கீதம் 91:14 சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை பார்க்கணும்னா நீ அங்கே வரணும். உயர்ந்த அடைக்கலம். ஆமாம், உங்களுக்கு ஹை செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுத்து வைக்க போகிறார். அது ஒரு விதமான உயர்வு. உயர்வில் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்ன செய்து இருக்குதுங்க. சரி, அடுத்து 4வது, பொருளாதாரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். பொருளாதாரத்தில் ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை கர்த்தர் ஐஸ்வர்யத்தில் உயர்த்தினார், பெரியவன் ஆக்கினார். 5வது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் உயர்த்துகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸோ 5 காரியங்களில் கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை உயர்த்த போகிறார். என்னென்ன காரியம்? முதல்ல நம்முடைய நிலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். 2வது நம்முடைய பதவி. 3வது பாதுகாப்பு. 4வது பொருளாதாரம். 5வது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? சகல ஜாதிகளும் தேடி வருவாங்கன்னா பிறகு உங்களை தேடி வரமாட்டாங்களா? வயிற்று வலி அப்படின்னா எங்கே தான் வருவாங்க? உங்கள்கிட்ட தான் வருவாங்க. சமாதானம் இல்லைன்னா உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஒரு ஆலோசனைக்கு உங்கள்கிட்ட தான் வருவாங்க. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை கர்த்தர் உயர்த்த போகிறார். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக யோசேப்பை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி சில சத்தியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். கவனிங்க, இது வரைக்கும் பார்த்ததை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல கடைசி நாள்
பற்றி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். இரண்டாவது, சபையை குறித்து சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். மூன்றாவது, உங்களையும் என்னையும் உயர்த்த போகிற கர்த்தர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உயர்த்துவார் என்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். கடைசியா எத்தனை பேருக்கு யோசேப்பின் கதை தெரியும்? நான் இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும், சரியா? 1ஆம் தேதி இங்கே வந்துட்டு போனோம்னு சொல்லி குப்புறடைக்க படுத்து தூங்கக்கூடாது. தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்து இன்னைக்குரிய பைபிள் போர்ஷனை வாசித்தரணும். சரி, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஆண் மக்கள். அதில் 11வது யோசேப்பு, 12வது பென்யமீன். இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான ராகேலுடைய முதல் பையன். 2வது பையன் பென்யமீன். 2வது பையன் பென்யமீன் பிறக்கும்போது ராகேல் இறந்துடுறான். இப்போ இந்த யாக்கோபுக்கு வயதான காலத்தில் பிறந்த பிள்ளை யோசேப்பு. அது மட்டுமல்ல, தனக்கு பிரியமான ராகேலிடத்தில் பிறந்த பிள்ளை யோசேப்பு. அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு ரொம்ப அப்பாவுக்கு பிரியமாக நடந்து கொண்ட ஒரு பிள்ளை. அதனால் அப்பா அவனுக்கு எல்லாருக்கும் செய்கிறத காட்டிலும் அதிகமாகி செய்தார். அதில் ஒரு குறிப்பாக பைபிளில் இருக்கிற விஷயம் என்னென்னா, பலவர்ண அங்கி. அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார். பலவர்ண அங்கிங்கிறது பெரிய மனுஷர்கள் போடுகிற ஒரு ஆடை, பட்டாடை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஐஸ்வர்யவான்கள் போடுகிற ஒரு ட்ரெஸ்ஸு. அதை 12 பேர்த்தில் இவனுக்கு மட்டும்தான் வாங்கி தருவார் அப்பா. இப்படியெல்லாம் யோசேப்பை அப்பா நேசித்ததுனால சகோதரர்களுக்குள்ள ஒரு விதமான பொறாமை இருந்து வந்தது. இந்த நிலையில் இவன் 2 சொப்பனம் பார்த்தான். அந்த சொப்பனத்தில் சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் தன்னை வணங்குவதாகவும், ஒரு வயலில் அரிக்கட்டுகள் நிறுத்தி வச்சுருப்பாங்கல்ல, அதில் இவன் அரிக்கட்டு நிற்குது, மற்ற 11 அரிக்கட்டும் விழுந்து வணங்குது அப்படின்னு சொப்பனம் கண்டு சொன்னான். உடனே எல்லாருக்கும் இன்னும் கோபமாயிடுச்சு. ஏண்டா, நீ எங்களையெல்லாம் ஆளுவியா? நாங்கள் உன் காலில் வந்து விழுவோமா? இதெல்லாம் உனக்கு சேட்டை தானே அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பின் மேலே அவர்கள் வன்மம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் கொண்டார்கள். பாருங்க, இந்த யோசேப்பை கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். அதுதான் வரலாறு. எகிப்துங்கிறது அந்த நாட்களில் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி. அமெரிக்கா தானே இன்னைக்கு வல்லரசு, அதே மாதிரி தான் எகிப்து வந்து அன்றைக்கு வல்லரசு. எகிப்தில் தான் அன்றைக்கி செல்வங்கள் கொட்டி கிடந்தது. எகிப்தில் தான் கல்வி அறிவு இருந்தது. எகிப்துங்கிறது ஒரு ஹை ஸ்டேட்டஸ். ஆனால் இவன் எப்படி எகிப்துக்கு போனான் அப்படின்னா, இந்த சகோதரர்கள் பகைத்தார்கள் அல்லவா, அவங்க இவனை விற்றுட்டாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு தெரியாமல் இவனை விற்றுட்டு, இவனை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் கடித்து கொன்று சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அப்பாட்ட இவன் ட்ரெஸ்ஸை ஆட்டு ரத்தத்தில் தோய்த்து காட்டி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கதையை முடிச்சு விட்டாங்க. அப்பா ஒரு பக்கம் யோசேப்பை நான் இழந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. இவங்க நல்லதுடா, ஒருத்தன் நம்மளை எரிச்சல் படுத்திக்கிட்டே இருந்தான், இனி அவன் கண்ணில் நம்ம முழிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இவங்க நிம்மதியாக இருந்தாங்க. இவன் எகிப்துக்கு அடிமையாக போய் விற்கப்பட்டான். அங்கே கர்த்தர் அவனை உயர்த்தி 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 எகிப்துக்கே அதிபதியாய் உயர்த்தி விட்டார். இப்போ நம்ம எதுக்காக இந்த கதையை பார்க்குறோன்னு தெரியுதா? இந்த வருஷம் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவேன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் எவ்வளோ உயரமாக உயர்த்த போகிறான்னு தெரில. நீங்கள் கேட்டு கீழ்ப்படுகிற சத்தியத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை கீழ்ப்படுவீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்துவார். இதில் இருக்கிற சில சத்தியங்களை நான் சொல்லி நம்ம ஜபிக்க போகிறோம். இப்போ மணி 11:43. இன்னும் ஒரு 17 நிமிஷத்தில் புது வருஷம் பிறக்க போகுது. அது வாட்டுக்கு பிறந்துட்டு போகுது. நம்ம செய்தியை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், கொண்டாடுவோம். இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். அதனால் யாரும் உங்கள் கவனத்தை அங்கங்கே சிதற விட்டுறாதீங்க, சரியா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெபத்தின் ஆண்டு. என்ன ஆண்டு? 2வது உறவுகளின் ஆண்டு. 3வது காரிய சித்தியின் ஆண்டு. 4வது ஊழியத்தின் ஆண்டு. 5வது வரங்களின் ஆண்டு. கடைசி 6வது உயர்வின் ஆண்டு. இதை நான் உங்களுக்கு வேகமாக விலைக்கு சொல்ல போகிறேன். முதல்ல என்ன ஆண்டு இது?
ஜெபத்தின் ஆண்டு. கவனிங்க, தேவன் நம்முடைய உயர்வுக்காக ஒரு தரிசனத்தை தருவாருங்க. அந்த தரிசனம் தான் நம்மை முதல்ல உந்தி தள்ளும் செயல்படுவதற்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம், 2 விதமான சொப்பனம் கண்டான்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அரிக்கட்டுகள், 11 அரிக்கட்டுகள் இவனை விழுந்து வணங்குது. சூரியன் சந்திரன்னா அப்பா அம்மா, 11 நட்சத்திரங்கள் இவனை வணங்குறாங்க. 2 இந்த 2ஐயும் இவன் கண்டபோது தன்னை ஏதோ தேவன் ஒரு உயர்வுக்காக முன்குறித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவை பெற்றுக்கொண்டான். கவனிங்க, இன்னைக்கு தேவை உங்களுக்கு ஒரு தரிசனம். தரிசனம் எப்பயுமே கவனிங்க, 2 காரியம் இருக்கு. தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கணும்னா 2 காரியம் இருக்கு. ஒன்று என்னன்னா, தேவனுடைய இறையாண்மை, காட்ஸ் சோவர்னிட்டி. தேவனுடைய இறையாண்மைனா தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அதிகாரம். இது மட்டும் நம்ம வாழ்க்கையை உயர்த்த முடியாது. 2வது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய உத்தரவாதம். அப்ப தேவன் எப்போதுமே நம்ம உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, அவர் உயர்த்துறதுக்கு நம்மளை என்ன செய்யறது இல்லை, விட்டு கொடுக்கிறது இல்லை. வழக்கமாக போடுற கோலத்தை போட்டு போயிடுவோமா மாணவர்களிடத்தில்? அவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கறதுக்கு, கோல்டு மெடல் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆயத்தமாக தான் இருக்கிறாரு, செஞ்செல்லாம் வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யறதில்ல, படிக்கிறதில்ல. Do you understand what I mean? அதனால இந்த யோசேப்பு பாருங்க, அந்த தரிசனத்தை பெற்றவுடனே அவன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டான். விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில உயரணும்னு அவன் தன்னை அர்ப்பணித்தான். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரமாட்டேங்குது. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் விஷன். பெற்றோருக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குதா? என் பிள்ளைய என்ன ஆக்க போறேன், சரி, அல்லது உங்களுக்கு தான் எதிர்காலத்தை குறித்து ஏதாவது தரிசனம் இருக்கா, நான் என்ன ஆக போறேன்? இந்த 2026 உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன? வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அதாவது உங்களுக்காகத்தான் ஆயத்தம் பண்ணின அந்த உயர்வு மேன்மைகளை கண் காணலை, காது கேட்கலை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றலை, நமக்கோ தேவன் அவைகளை என்ன செய்கிறாராம், வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவன் தரிசனத்தை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னை எதுக்காக இந்த உலகத்தில் படைச்சேன், உன்னை என்ன ஆக்க போறேன், உன் மூலம் என்ன நடக்க போகுது, உன்னை நான் எப்படி உயர்த்த போறேன்னு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஏன்னா அதெல்லாம் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினவைகள், நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் போய் அவருடைய சமூகத்தில் உட்காரணும்ல. மாத்தால போல பற்பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வெறுமனே பாத்திரத்தை மட்டும்தான் விளக்கிட்டு இருக்கணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. கவனிங்க, 2026 ஜெபத்தின் ஆண்டு. நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்குள் தரிசனத்தை கர்த்தர் விதைப்பார். உங்களை கொண்டு நான் என்ன செய்ய போறேங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதுதான் துவக்கம். உயர்வின் துவக்கம் என்ன? தரிசனம். இன்னைக்கு எவ்வளோ உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் திடீர்னு உயர்ந்துடல, திடீர்னு பொறுப்புள்ளவர்களாக மாறிடல. அவர்களுக்குள் ஒரு தரிசனம் விதையாக போடப்பட்டது தான் அவர்களை பொறுப்புள்ளவர்கள் ஆக்கிற்று. இன்னைக்கு ஏன் பொறுப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறோம், அல்லது பிள்ளைகள் ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, விசுவாசிகள் ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா தரிசனம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க 2026 நல்லா ஜெபம் பண்ணுவேன் தீர்மானம் எடுக்கிறோம்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு வாங்க. ஒரு மாதம் ஒரு ஜெபமும் நடக்கலை, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சபையில் நிறைய வேலைகள் இருந்ததுனால அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணவும் முடியலை.
என்ன செய்ய? இன்னிலேருந்தா நாளையிலேருந்தா? ஐயோயோ, 1ஆம் தேதியே லீவா ஜபத்துக்கு? சரி, நாங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா ஷெட்யூல் போடலை. அதனால் நீங்கள் என்ன எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களை மன்னிச்சிடுறோம். நாளையிலேருந்து ஜபம் நடக்கும். அதிகாலை ஜபம் நடக்கும். 10 மணி ஜபம், 10 11 மணி ஜபம் நடக்கும். 3 மணி ஜபம் நடக்கும். 9 மணி ஜபம் நடக்கும். இன்றைக்கே நாங்கள் குரூப்லலாம் போட்டுருவோம், வாங்க ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ண கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ரலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்தின் ஆண்டு. ஜபந்தான் நம்மை உயர்த்தும். 2வது உறவுகளின் ஆண்டு. பாருங்க, பொதுவா யோசேப்பு எல்லாத்தையுமே நல்லா நடந்துக்கிட்டான். அதனால பாருங்க, இவனுக்கு மனுஷருடைய தயவு கிடைச்சது. கவனிங்க, மனுஷருடைய தயவு கண்டிப்பா தேவை. இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா எதிலெல்லாம் வளர்ந்தாரு? ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர். அலோ, இயேசுநாதருக்கே என்ன தேவைப்பட்டிருக்கு? மனுஷர் தயவு. எனக்கு யாரும் வேண்டாம், நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாரும் உங்களெல்லாம் பார்க்க முடியாது. எப்படியும் கடைசியில் பெட்டிக்குள்ளே வச்சா 4 பேர் என்ன செய்யணும்? தூக்கிட்டான் கொண்டு போகணும். ஐயோ, அதை இப்போ ஒரு கல்லறை அந்த கடைசியில் வாங்கி வச்சுருக்குறோம், அந்த பொது கல்லறைன்னு. அதுக்கு பாதை சரியாக இல்லை, அதனால தான் நம்மளால் வாங்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வைக்கணும். அதுக்கு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு பெட்டியை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணுங்க. நல்ல காலம்னா நடந்துடலாம். இந்த மழை காலத்தில் காலு ஒரு 1/2 அடி சகதிக்குள்ளே இறங்கும். அதோ பெட்டி வெயிட்டு. நல்ல காலத்திலே தூக்கிட்டு போகிறது கஷ்டம், அதுவும் சகதிக்குள்ளே இப்படி இறங்குனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை, சில அடக்கங்கள் அப்படி தான் பண்ணணும். அவங்களுக்கு சர்ச்சைக்குன்னு வேறு கல்லறை கிடையாது, அதனால அவங்க அங்கே தான் அடக்கம் பண்ணி ஆகணும். ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இனி ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜோம் பண்ணுங்க, இதெல்லாம் கத்துறதா நமக்கு வாய்க்க பண்ணணும். ஆனால் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு தூக்கிட்டு பாருங்கள், மனுஷன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கான் பாருங்களேன். ஒருத்தர் இறந்துட்டான், அவன் எங்கே கிடந்தா என்னன்னு போடுறதில்ல, உறவு. அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? கஷ்டப்பட்டுனாலும் சகதிக்குள்ளே இறங்கி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு நீட்டாக அடக்கம் பண்ணுறான். ஹலோ கவுனிய, செத்த பிறகு கூட மனுஷன் எப்படி பண்ணுறான் பாருங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போது மனுஷரை மதிக்கணுமா வேண்டாமா? மதிக்கணுமா வேண்டாமா? உறவுகளை மதிக்கணுமா வேண்டாமா? ஏற்ற தாழ்வுகள் வரும், உரசல்கள் வரும், விட்டுருங்க. பிரச்சனையை எடுக்காதீங்க. ஜஸ்ட் லெட் இட் கோ. உறவு தான் தேவை, மனுஷர் தான் தேவை. இப்போ நாங்கள் இவன் சப்ஜெக்ட் வாங்க, இவனை எல்லாரும் வெறுத்தாங்க. ஒரு நாள் அப்பா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்புகிறாரு. இவன் போகிறான், தூரத்திலே பார்த்துட்டு இந்தா வந்துட்டான், இவனை இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், முடிச்சு விட்டுறணும், கொன்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பக்கத்தில் போனோடனே பைபிளில் போட்டிருக்க ரூபன் அவனை தப்புவிக்க மனதாகி அவனை எப்படியாவது காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக என்ன சொன்னான் தெரியுமா? இவனை ஏன்டா நம்ம கொல்லணும், இந்த கிணத்துல போட்டுருவோம், நம்ம அவனை கொல்ல வேண்டாம், நம்ம கையால் அவன் சாக வேண்டாம், கிணத்துல போட்டுருவோன்ட்டு ஒரு தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளே போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், ரூபன் அவன் மேலே வச்ச கேர் பாருங்களேன், மனுஷர் தயவு. சரி, கொஞ்ச நேரம் ஆகுது, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இருட்டுது. இப்போ கிளம்பணும், போனோம். போயிட்டா இவன் தனியாக கிடப்பான். கவனிங்க, யூதாவுக்கு ஒரு மனசில் அவன் அங்கே ஒரு 2 பேர் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கான், வியாபாரி. இவன் சொல்கிறான், எதுக்குப்பா இவனை இப்படி கஷ்டப்படுத்தணும், அந்த வியாபாரிகிட்ட விற்றுருவோம், எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிடட்டும். இது கூட நல்ல ஐடியா தான். அவன் ஒரு 20 வெள்ளிக்காசு கொடுத்தான், தூக்கி விட்டாங்க. பாருங்க, யூதா ஒரு தயவு கிடைச்சதுனால தான் யோசேப்பு அன்னைக்கு தப்பிச்சான். இல்லாட்டினா அன்னைக்கு ராத்திரி உண்மையிலே துஷ்ட மிருகம் வந்து யோசேப்பு என்ன செஞ்சிருக்கோம், கொன்றிருக்கோம். அப்ப யோசேப்பு உயர்வதற்கு மனிதர்களுடைய உறவுகள் தேவைப்படுச்சு. இவங்க மோசமானவங்க தான், ஆனா அவங்க கூட தயவு பாராட்டினால தான் யோசேப்பு தப்பிச்சு அதிபதி ஆனான். நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது?
அதனால் உங்கள் உயர்வுக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை கேளுங்க. உறவுகளுக்கு கை கொடுங்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல. ஆமாம், அதனால் இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் யாவரோடு சமாதானமாக இருப்பேன். சொல்லுங்க பால, பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுங்க. யாவரோடும். ஆமாம், நீங்கள் முடிஞ்ச உடனே கேக்கை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாம் உங்கள் மேலே பகை இருக்குதோ கொண்டு போய் என்ன செய்யுங்க, வாயில் ஊட்டுங்க. நீங்கள் என்னமோ விஷத்தை கொடுத்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. கவலை இல்லை, தொலைஞ்சுவோ. இன்னையோட உனக்கும் எனக்கும் சண்டை கிடையாது. ஆமாம், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது. நாம் சமாதானமாக இருப்போம். எல்லாரும் சொல்லுவோமா, நம் சமாதானமாக இருப்போம். யாவரோடும் சமாதானமாக இருங்கள். மூணாவது, காரிய சித்தியின் ஆண்டு. காரிய சித்தி பாருங்க, வேதம் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அது 39:3. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி, அதாவது தனக்கு அசிஸ்டன்ட் ஆக்கி, வீட்டுக்கே சூப்பர்வைசர் ஆக்கி, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். பாருங்க, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இதுதான் காரிய சித்தி. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம செய்கிற எல்லாமே வாய்க்கும். நம்ம இருக்கிற கம்பெனி ஓஹோன்னு நடக்கும். நம்ம இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் இருக்கிற சபை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சபை ஆசீர்வாதமாக இருக்கிற காரணம் யார்? நீங்கள் தாங்க. நீங்கள் தான். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறனால நம்ம காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். காரிய சித்தி. பாருங்க, காரிய சித்தி இல்லைன்னா அந்த யோசேப்பு அடிமையாக போனவன் உயர முடியுமாங்க? யோசித்து பாருங்க. கிளைம் பண்ணுங்க. ஹலோ, உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார்ல, கிளைம் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் ஒரு வேளை பியூன் வேலையில் இருக்கலாம், கர்த்தர் அதே கம்பெனியில் உங்களை பெரிய ஆளாக உயர்த்த போகிறார். இவன் அப்படித்தான் மாவரைக்கிற வேலைக்கு தான் போனான். கடைசியில் அந்த வீட்டுக்கே யார் ஆகிட்டான்? அதிகாரி ஆயிட்டாங்க. அடிமைக்கு சட்டை போடுற உரிமை கிடையாது. ஆனால் இப்போ கோட் சூட் போட்டு தான் அவன் வேலை பார்க்குறான் அந்த வீட்டில். அடிமைக்கு பெட்டில் படுக்கிற உரிமை கிடையாது. ஆனால் இப்போ அவனுக்குன்னு ஒரு அரண்மனையில் சூப்பர் பெட்ரூம் இருக்குது. அடிமை அவன் காரியத்தை அவன் தான் பார்த்துக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இவனுக்குன்னு 4 பேர் வேலை பார்க்கறதுக்கு இருக்கான். தண்ணி கேட்டால் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்களேன், மேன்மை பாருங்களேன். ஆகவே தேவன் நம்மை உயர்த்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் விஷ் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்காக உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்காக உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்காக உங்கள் கூட இருக்கிறார். இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன தெரியுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? ஜாக்கிரதை. நீதிமொழிகள் 22:29 சொல்லுது பாருங்க. வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பாருங்க, ஆண்டவர் ஒரு மேன்மையை தந்தா அதில் நிற்கிறதுக்கு உரிய ஒரு ஜாக்கிரதை நமக்கு தேவை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஜாக்கிரதை இல்லாததுனால. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு பிஸ்னஸ் தராரு. திடீர்னு நம்ம கையில் லட்சங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? வருதுங்கிறக்கா செலவு பண்ணிடுறதா? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறதில்லை. சரி, நம்மளை நம்பி ஆண்டவர் காசு தராரு. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். இல்லாட்டினா மேன்மையை இழந்து போவோம். இந்த யோசேப்பு கூட எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்கான் பாருங்களேன். அந்த வீட்டில் போத்திபாருடைய மனைவி இருக்கா. அவள் ஒரு இளம் பெண் தான். போத்திபாரும் கிழவன் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. குடும்ப வாழ்க்கை எப்படியோ நமக்கு தெரில. இந்த போத்திபார் அரண்மனையில் மந்திரி. அதனால போயிடுவான் அவன் அரண்மனைக்கு. இங்கே வீட்டில் இவன் தான் பெரிய ஆள் யோசேப்பு. யாரும் இவனை எதிர்த்து கேட்கவே முடியாது. பெரிய பங்களா. இதில் இவன் கூட இவனுக்கு கம்பெனிக்குன்னு லெவல் யார் தான் இருக்கா? போத்திபாருடைய மனைவி. பாருங்க,
இதுல போதா குறைக்கு இவன் அவளுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பல, அவ தான் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கா. இப்படி ஒரு மெசேஜ் வந்த உடனே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எஜமாட்டி அம்மா நமக்கு என்ன அனுப்பிச்சிருச்சு? ஹாய் சொல்லிருச்சு. அங்கதான் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான். கிடைச்சதுடா சான்ஸ் இருந்தா அவ்வளவுதான், கொன்னே போட்டிருப்பாங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயர்த்துவார் உங்களை. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும், ஒழுக்கத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். உயர்த்திட்டாரு, தனியார் ரூம் போட்டு நம்ம தங்குற அளவுக்கு இப்ப நமக்கு வசதி இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாத வேலையை பார்த்தோம். ஜாக்கிரதை. புரியுதா உங்களுக்கு? உயர உயர உயரதான் ரொம்ப ஜாக்கிரதை. மலையில் ஏறும்போது பாருங்க, ஏற ஏறதான் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சறுக்கி விழுந்தோம், கீழே இருந்து விழுந்தா சும்மா சின்ன அடியா தான் படும். மேலிருந்து விழுந்தா எத்தனை பேர் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, விவரமா இருக்கிறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் கோடிகளை தருவார், ஆண்டவர் பதவி உயர்வுகளை தருவார், ஆண்டவர் உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். ஆனால் ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஸோ அதனால அந்த ஸ்தானத்துக்கு வர்ற சோதனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ப்ரோ உட்காரியா? உட்காரு, முடிச்சிருவேன். இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். 4வது ஊழியத்தின் ஆண்டு. யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது, முடிச்சிருவேன் என்ன, உனக்காவது சீக்கிரம் முடிகிறேன் நான். ஊழியத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது 2 பேர் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கான். இவன் போய் விசாரிக்கிறாங்க, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொப்பனம் கண்டோம். சரி சொல்லுங்கள் என்ன சொப்பனம்னு நான் வேணா விளக்கி சொல்ல முடியுதான்னு நான் பார்க்குறேன். அது மாதிரி சொன்னாங்க. அப்போ ஒருத்தன்ட்ட சொன்னால், நீ கண்ட சொப்பனத்தின்படி உன்னை ராஜா தூக்கில் போட்டுருவார், அப்படி தான் எனக்கு தோணுது. இன்னொருத்தன் சொன்னான் சொப்பனா, அவன் சொன்னான், நீ பார்த்த சொப்பனத்தின்படி ராஜா உன்னை திரும்ப பழைய வேலையிலே தூக்கி உட்கார வச்சுருவார் போலப்பா, உனக்கு ஏதோ நல்ல காலம் இருக்குது, இவனுக்கு தான் கொஞ்சம் கட்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பாருங்க, அவங்களுக்கு ஒரு சமாதானம். சரி, நம்ம கண்ட சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. பாருங்க, எங்க ஊழியம் செய்யறான்? ஜெயில்ல. அவனே ஒரு கைதி, ஆனாலும் மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு கரிசனை. யார் ஊழியம் செய்வா தெரியுமா? மற்றவங்க மேலே மனதுருக்கம் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க. உங்களுக்கு மனதுருக்கம் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதே ஹாலில் நம்ம ஒய்கோஸ் ப்ரோக்ராம் நடத்தினப்ப இப்போ இருக்கிறத விட கூடுதலான கூட்டம் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் யாரு? ஏன் வரணும் இங்கே சொல்லுங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு தேவை இருக்கிறது, ஒரு ஆத்ம தாகம் இருக்கிறது, ஒரு கண்ணீர் கதை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சோகம் இருக்கிறது, அவர்களுக்குள் ஒரு வருத்தம் இருக்கிறது. அதை விசாரிக்க அவர்களுக்கு ஆள் இல்லை. நீங்க ஒய்கோஸ் போனீங்க தானே? எத்தனை பேர் உங்களை வரவேற்றாங்க? உங்களை வரவேற்கணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க? ஏன் வரவேற்றாங்க தெரியுமா? நீங்க அவங்க நலன் சார்ந்து போனீங்க. பார்த்தீங்களா? நம்ம மதம் சார்ந்து போகிற கூட்டம் அல்ல, மதம் மாற்றத்துக்காக கூட்டம் அல்ல. நம்ம ஜனங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கிற கூட்டம், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற கூட்டம். யார தேவன் உயர்த்துவார் தெரியுமா? மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களை உயர்த்துவார், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களை உயர்த்துவார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை உயர்த்துவார். என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க இந்த 2026 வருஷம்? போங்க, வியாதிப்பட்டவர்களை போய் சந்திங்க, சோகமா இருக்கிறவங்களை போய் விசாரிங்க. நீங்களா உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்துட்டு சோம்பேறியா இருக்காதீங்க. இது சும்மா இருக்கிற காலம் இல்ல, கடைசி காலம். கவனிங்க, நம்ம பெட்டிக்குள்ள வச்சு கல்லறையில் நம்மளை அடக்கம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி இயேசு வந்துருவார், நம்ம பறந்து மேலே போக போகிறோம். அப்படி ஒரு கடைசி காலத்தில் வாழ்ற நம்ம எப்படிங்க சுகபோகமா டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு எப்படி டைம் பாஸ் பண்ண முடியும்?
ஆண்டுடைய வருகைக்குள்ள இந்த சிவகாசிய தேவ பக்தியுள்ள தேசமாக நம்ம மாற்றணும். தரிசனத்தை ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம சொல்கிறோம்ல, ஊழியம் செய்வோம். அடுத்த செஷனில் ஊழியம் செய்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். அப்பாடா செய்தியை கேட்டோம்னான்னு கிளம்பிடாதீங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்கள் இருக்கணும். ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். 2026 ஊழியம் செய்வேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார், உயர்த்துவார். ஆமாம். அடுத்த 5வது வரங்களின் ஆண்டு. யோசேப்பினுடைய உயர்வுக்கு காரணம் என்ன? ஜெயிலில் இருந்த அவன் எப்படிங்க சிங்காசனத்துக்கு போனான்? ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், குழம்பிட்டார். எல்லா ஜோசியக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாரு. மந்திரவாதிகள் யார் சொல்கிற விளக்கமும் இவருக்கு திருப்தியா இல்லை. அந்நேரம் இந்த ஜெயிலில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஊழியம் செஞ்சான்ல, அவன் விடுதலையாகி ராஜாட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னான் ராஜாட்ட, ராஜாவே ஜெயிலில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அவனை கூப்பிடுங்க, அவன் கரெக்டாக சொல்லுவான். உடனே இந்த யோசேப்பு சவரம் பண்ணி மெல்லிய வஸ்திரம் தரித்து நல்லா குளிப்பாட்டி ஜம்முன்னு கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. பாருங்க, அவனுக்குள் அந்த வரம் செயல்பட்டது. ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். 7 வருஷம் செழிப்பு வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் வரப்போகிற பஞ்சத்தில் இந்த உலகமே அழிய போகுது. ராஜாவுக்கு கடவுள் தான் முன்கூட்டி இதை வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னான். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொன்னான், 7 வருஷம் செழிப்பில் எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க, அப்படின்னா 7 வருஷ பஞ்சத்தில் அதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ இவ்வளவு ஞானம் விவேகம் நிறைந்த ஒன்னால தான் அதை செய்ய முடியும், நீயே இந்த தேசத்துக்கு அதிபதி ஆயிரு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உனக்கு மேலே இருப்பேன், மற்றபடி எல்லாத்துலேயும் நீ தான் டாப். இல்லை, நான் கேட்குறேன், நான் செத்து போன யோசேப்பியா பேசிக்கிட்டு இருக்கேன்? அவனை ஒரு மாதிரியா வச்சு யாரைத்தான் பேசுறேன்? உங்களை தான் பேசுறேன். உங்க ஓனர் கூப்பிட்டு சொன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏமா இங்க வா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இந்த கம்பெனியில டாப்பா இருக்கணும். யோசேப்பை பத்தி பேசி நமக்கு என்னங்க? யோசேப்பை வச்சு கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. உன்னையத்தான் நான் சொல்றேன். பார்வோன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சிங்காசனத்தில் மட்டும் உனக்கு மேல இருந்துக்கிறேன், மற்ற எல்லாத்துலயும் நீ தான் டாப்பா இருக்கணும். எப்படி அந்த மேன்மை கிடைச்சது தெரியுமா? வரம். வரம் 9 வரம் இருக்கு. இன்னைக்கு காலையில் 9 வரத்தையும் கண்டுபிடிச்சி எழுதி எனக்கு மெசேஜ் போடாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரம் இலவசமாய் கிடைக்கும். பாருங்க, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வரம், அப்புறம் பற்பல பாஷைகள் பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல், அப்புறம் அற்புதங்களை செய்கிற வரம். பிசாசுகளை துரத்துறதெல்லாம் வரம் கிடையாது, அவன் போனால் போயிடுவான். 9 வரத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் படிச்சிருங்க. வரம் கத்த தர்றாரா இல்லையா? தாளந்துகளை கத்த தர்றேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ரோமர் 12வது அதிகாரத்தில் ஊழிய வரங்கள் இருக்கு. அப்போ நம்மளை யாரையுமே கர்த்தர் சும்மா விட மாட்டார், வரங்கள் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஞானம் தருவார், அறிவு தருவார், வெளிப்பாடுகளை தருவார். ஏன்னா இது வரங்களின் ஆண்டு. எத்தனை பேர் கிடைக்கும்னு நம்புறீங்க? வாய்ப்புக்காக ரெடியா இருங்க. இப்ப கவனிங்க, இவனை ஜெயிலில் வந்து கூப்பிட்டு அனுப்ப எதுக்கு வரணும்னு கேட்குறான். இல்லை, ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணுமா? ஐயோ, இன்னைக்கு பார்த்து காலையில் ஜோம் பண்ணாமல் போயிட்டோமே, முன்னக்கூடி தெரிஞ்சிருந்தா நல்ல ஜோம் பண்ணி இன்னைக்கு வாஸ்டில் இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. உங்களை இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்றாங்க, ஏக்கா அந்த வீட்டில் அந்த அக்கா பேய் பிடிச்சி ஆடுது வாங்க. ஐயோ, இன்னைக்கு பார்த்து நம்ம ஜோம் பண்ணாமல் இன்னைக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே பாவம் செஞ்சுருக்கோம். ஐயோ, இன்னைக்கு நம்ம போய் எப்படி ஜோம் பண்ண? ஏமா முன்னக்கூட்டி சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு பரிசுத்தமாக இருந்திருப்பேனே. அட லூஸு, அப்படி சிஸ்டம் கிடையாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஜாம் பண்ணவனே பேய் ஓடிடுமா? ஒரு நாள் பரிசுத்தத்தில் பேய் ஓடுமா? அதுக்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு. பாருங்க,
வாய்ப்புக்காக நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. அவன் ரெடியா இருந்தான், போன உடனே அடிச்சு கோல் போட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். கவனிங்க, எத்தனையோ வாய்ப்புகள் நீங்கள் இழந்திருக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் திரும்ப இந்த வருஷம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து சொல்றாரு, இந்த வருஷம் உனக்கு பெரிய பெரிய கதவுகள் திறக்கும், பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீ உன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள். நீ வரங்களை பெற்று ஆயத்தமாறு, ஜெபம் பண்ணி ஆயத்தமாறு, பரிசுத்தமா இருந்து ஆயத்தமாறு, உனக்கு வாசல் திறக்கும். அடிச்சு போயிடலாம். ஸோ வரங்களின் ஆண்டு, எப்பயும் ரெடியா இருக்கணும் வாய்ப்புக்கு. கடைசியா உயர்வின் ஆண்டு. உயர்வின் ஆண்டு பாருங்க, எதிர்பாராத உயர்வு. ஆனால் யோசேப்பு ஆயத்தமா இருந்தான். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ட்ராக் நம்ம சபையில் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெய்லி ஒரு காரியத்தை தொடர்ச்சியா செஞ்சாதான் நமக்கு அதுல ஆசீர்வாதம். ஒரு ஒழுங்கு. ஒழுங்கு கவனிங்க, இவன் எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாலும் தெரியல. ஆனா இப்ப போய் நிக்கிறது யார் முன்னாடினா மோடிஜிக்கு முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும்? ஆனா இவன் தைரியமா நிக்கிறாங்க. எப்படிங்க? தேவனுக்கு முன்பாக நிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல யார் முன்னாடி நிக்கிறதுக்கு பயமே இருக்காது. கவனிங்க, நிறைய பேர் உயர்றதுக்கு பயப்படுறதுக்கே காரணம் என்ன தெரியுமில? அந்த லெவல் தான். அந்த மனிதர்கள் முன்னாடி போய் நிற்கணும், டீச்சர்ட்டை கேட்கணும், பிரின்சிபாலை போய் பார்க்கணும். எதுக்குடா நமக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு இங்கேயே விளக்கு மாற்ற வச்சு ஆயா வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். கவனிங்க, நீங்கள் தேவனுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா மனுஷருக்கு முன்னாடி தைரியமாக போய் என்ன செய்வீங்க? நிற்பீங்க. தேவனுக்கு முன்னாடி நிற்கிறது தான் ஜெபம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். கவனிங்க, எதற்காக கர்த்தர் இந்த உயர்வை உங்களுக்கு தராரு அப்படின்னா, யோசேப்புக்கு தந்த உயர்வு முழு உலகத்தின் ரட்சிப்பு. முழு உலகமும் பஞ்ச காலத்தில் சாக போகுது. யோசேப்பின் மூலமாக கர்த்தர் முழு உலகத்தை என்ன செய்தார்? ரட்சித்தார். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது சகல ஜாதிகளும் வந்து அவன்கிட்ட சாப்பாடு வாங்க வந்தாங்களாம். இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? அந்த மத்தேயு ஏசாயா 2:2 கனெக்ட் ஆகுதா? ஏசாயா 2:2 என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தின் உயர்த்தப்படும், அப்பொழுது சகல ஜாதிகளும், எல்லா ஜாதிகளும் அதற்கு. நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லா ஜாதிகளும் வருவாங்க. யோசேப்பு உயர்ந்திருந்த போது உலகத்தின் சகல ஜாதிகளும் என்ன செஞ்சாங்க? அவன்கிட்ட சாப்பாடு வாங்க வந்தாங்க. அதுல வந்த கோஷ்டி தான் யாரு? இவனை கொன்ன கோஷ்டி. இவன் செத்துட்டான்னு ஆமா வருந்துகிறோம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டின கோஷ்டி வருது. எப்படி இருக்கும் பாருங்க, த்ரில்லிங்கா இருக்கும் பாருங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. அவங்களுக்கு தெரியல இவன் யோசிப்புன்னு. அவங்க தான் நினைச்சு கூட பார்க்கல இவன் இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பான்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு உங்க சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நீங்க இந்த அளவு உயர்வீங்கன்னு அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அதை ரொம்ப கற்பனை பண்ணி பார்ப்பேன். நான் தான் யோசேப்புன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்கு 1 பாத்ரூமாவது என்ன செஞ்சிருந்திருக்கணும். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ஐயோ யோசேப்பா, நீங்க அந்த இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னாலே ஏற்கனவே டெரரா இருந்திருக்காங்க. நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு இன்னும் ஒரு மணி நேரம் எனக்கு தேவை. இப்பவே நீங்க டெரர் ஆயிட்டீங்க. கவனிங்க, எல்லா ஜாதிகளும், ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. எஸ்தருடைய மேன்மைக்கு பின்னாடி எஸ்தர் 4:14 முடிக்க போறேன். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. கவனிங்க, ஹலோ, ஆண்டவர் ஏன் உங்களை உயர்த்த போறாரு? ஏன் உங்க சம்பளத்தை உயர்த்த போறாரு? ஏன் உங்க ஸ்தானத்தை உயர்த்த போறாரு? ஏன்னா நீங்க தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. இந்த வருஷம் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடி வரப்போறாங்க. உங்களை கொண்டு தான் கர்த்தர் கானான் தேசத்தை கட்ட போறாரு. அதுக்காக உங்கள் கையில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரப்போறாரு. அதுக்காக உங்களை ஜாக்கிரதையாக இருங்கங்கிறாரு. அதுக்காக உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்கிறாரு. அதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்துங்க, யாருக்கும் பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த வருஷம் என்ன ஆண்டு? யாருக்கு யாருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கு எனக்கும் உயர்வின் ஆண்டு, எனக்கும் உனக்கும் உயர்வின் ஆண்டு, நமக்கு உயர்வின் ஆண்டு, சபைக்கு உயர்வின் ஆண்டு.
ஆமாம். ஸோ சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 2026 ஜெபத்தின் ஆண்டு. ஜெபத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? உயர்வுக்கான தரிசனம். 2வது உறவுகளின் ஆண்டு. அங்கே தான் நம்ம மனுஷர் தயவை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். 3வது காரிய சித்தியின் ஆண்டு. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 4வது ஊழியத்தின் ஆண்டு. எதற்காக? நலிந்தோரை மீட்பதற்காக. 5வது வரங்களின் ஆண்டு. சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்துருங்க, ஒரு மேன்மை வரப்போகுது. கடைசியாக ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் பிரயோஜனமாக இருந்துச்சு? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?